எந்த உறவு உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறதோ அந்த உறவு உன்னுடன் இருக்க தகுதியில்லை என்று இறைவன் நினைக்கிறான் என்ற அர்த்தம். 10 ரூபாய் உண்டியல்ல போட்டுட்டு 10 லட்சம் கேட்பது பக்தி அல்ல. வீழ்ந்தால் எழு, இல்லை என்றால் உன்னை தள்ளிவிட்டவன் ஏறி மிதித்து விடுவான். நீ அவனை பதிலுக்கு தள்ளி விடாதே. நீ எழுந்தாலே அவன் விழுந்து விட்டதற்கு சமம். ஊரே உன்னை குறை சொன்னாலும், உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும், உன்னை படைத்தவனுக்கு நீ உத்தமனாய் இரு. எவனுக்கும் பயந்தோ யாருக்கும் அடிபணிந்தோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கொள். எப்பொழுதும் நீ நீயாக இரு. யாருக்காகவும் மாறாதே. ஒருவர் மீது செய்யாத வினையை செய்வனை செய்தாய் என்று சொன்னால் அந்த செய்வினை தன்னையே சுடும் என்பது பல பேருக்கு தெரிவதில்லை. என் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் என் முன்னாடி பேசுவதற்கு அவர்களுக்கு பயம். வாழ்க்கை என்றால் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. பணம் நிறைய இருந்தால் சிறு தலைவலியை கூட 1000 பேர் விசாரிப்பார்கள். பணமே இல்லை என்றால் இறந்து கிடந்தால் கூட ஒருவரும் வரமாட்டார்கள். நாம் நலமாக இருக்கிறோமா என்று கூட நம்மிடம் இருக்கும் பொருளாதாரத்தை வைத்துதான் விசாரிக்கப்படும். முதல் அவமானம் அழுகையை தரும். 2ஆம் அவமானம் அறிவுரையை தரும். இறுதி அவமானம் அடையாளத்தை தரும். நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி செய்திட யாரும் இல்லை. நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுவன் நீயே. நீ யாருக்கு நல்லது செய்தாலும் உனக்கு நல்லதே நடக்காது. நீ நன்றி இல்லாத இடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. மொத்தத்தில் நீ நீயாக இரு. தோல்வி ஏற்பட்டால் நமக்கு ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, விட்டம் சரியில்லை என்று சொல்கிறோம். அப்படி அல்ல, நம் திட்டம் சரியில்லை என்று அர்த்தம். யானை உருவத்தில் பெரிதாக இருந்தாலும், எறும்பு உருவத்தில் சிறியதாக இருந்தாலும், யானையின் காதுக்குள் எறும்பு போய்விட்டால் எறும்புக்குத்தான் பலம் ஜாஸ்தி, யானைக்கு அல்ல. நீ யாருக்காக அழுகிறாயோ அந்த கண்ணீருக்கு தகுதியானவர்கள் அவர்கள் அல்ல. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை அளவிட மாட்டார்கள். நீ உன்னை பெற்றவர்களை தவிர யாரையும் நம்பாதே. மற்றவர்கள் அனைவரும் மாற்றான் குடும்பத்தை சார்ந்தவர்கள். உங்கள் மனசாட்சியை பேச விடுங்கள். இல்லை என்றால் மற்றவர்கள் பேசுவதை உங்கள் காதால் கேட்க வேண்டி வரும். எதுவும் இல்லாமல் பிறந்து, எல்லாம் வேண்டுமென அலைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் உனக்கு அது வலி. உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அதுதான் உன் வாழ்க்கைக்கான வழி. எப்போதும் இளமையாக இருக்க முடியாது, ஆனால் அழகாக இருக்க முடியும்.